வணக்கம் நேயர்களே, வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் நெருங்கி வந்திருக்கிற இந்த நிலையில மாணவர்களிடம் தேர்வு குறித்த அச்சமும் பதற்றமும் ஏற்படுவது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். முக்கியமா இன்னைக்கு வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில தேர்வு பயத்தை போக்குவதற்கான ஆலோசனைகள் வழங்குவதற்காக மனநல வல்லுநர் டாக்டர் வாசுகி மதிவாணன் வந்திருக்காங்க. நேயர்கள், முக்கியமா மாணவர்கள் அவர்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளையும் விளக்கங்களையும் பெறலாம். மேடம் வணக்கம். எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு வந்தாலே எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு வருதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா போச்சு. இப்ப எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது ஏன் எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது? எப்படியும் அவங்க படிச்சதுல இருந்து தான் குவெஸ்டின்ஸ் வரப்போகுது. சோ அவங்களால அதை படிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அவங்க எக்ஸாம்ல வந்து எழுத போறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வருது? நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இயல்பானதா இருந்தா கூட ஒரு லெவலுக்கு மேல போறப்போதான் இது வந்து ஒரு பிரச்சனையா வந்து அத ஒரு பெற்றோர்களோ மாணவர்களோ வந்து அதை பாக்குறாங்க. இது எதனாலன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்லா பண்ணணுமே, நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்சைட்டி இருக்கிறப்ப வந்து நிச்சயமா வந்து நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த பதட்டம் இருக்கும். சோ அதனால வர்ற பயம்தான். ஆனா அது வந்து எப்ப வந்து ஒரு பிரச்சனையா மாறும்னா, நல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ஹால்ல போய் அதை வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு எக்ஸாம பண்ண முடியாம போறப்போதான் அது ஒரு பிரச்சனையாது. சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டின்றது வந்து ஒரு நல்லா பண்ற ஸ்டூடெண்ட், நல்லா வந்து ஒரு எதிர்பார்ப்புள்ள ஸ்டூடெண்ட், நம்ம வந்து வாழ்க்கையில இந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். அது வந்து ஒரு லெவல மீறி போய் எக்ஸாம் எழுத வச்சு சில பேர் சொல்லுவாங்க, நல்லா வந்து படிச்சுட்டு போனேன், ஆனா பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, எனக்கு வந்து கையெல்லாம் வேத்துருச்சு, ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு, நான் வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து பெர்மிஷன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வர்றப்போதான் வந்து அது ஒரு பெரிய ஒரு சிக்கலா வந்து நம்ம எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆங்ஸைட்டி, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, இதனால மட்டும்தான் இது வருது, இதனால மட்டும் அப்படின்றது இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இத வந்து ஓவர் கம் பண்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்கும். இப்ப படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம ஒழுங்கா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நைட் வரும், என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, அவங்க அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, இத்தனை நாள் நம்ம எதுவும் படிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம்னாலையும் எக்ஸாமினேஷன் ஃபியர் வருதுக்கோ, அதனால ஃபீவர் மாதிரியான விஷயங்கள் வருதுக்கோ சான்சஸ் இருக்கா? இந்த ஃபியர் இப்ப நீங்க சொல்ற இந்த ஃபியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு வருஷம் முழுக்கலுமே படிக்காம ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர்றது, அது நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி, இவ்வளவு நாள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே, அது நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ன்ற அந்த பயம் வர்றப்போதான் வந்து அவங்களுக்கு அது ஒரு விதமான பயம். அது வந்து எக்ஸாம்ல நம்ம எப்படி பண்ண போறோம், ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கறத விட இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இது எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறோம், இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து என்னால படிக்க முடியுமா, இவ்வளவு ஒரு வருஷம் படிக்காத பண்ண முடியுமா, அது வந்து அது ஒரு விதமான பயம். சோ இது இந்த பயத்துல வந்து ரெண்டு விதமான இருக்கு. நல்லா படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்ற பயம்ன்றது ஒண்ணு, படிக்காம ஒரு வருஷம் முழுக்க ஒரு விளையாட்டுத்தனமா இருந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு முதல் வர்ற பயம்ன்றது ஒண்ணு. இது ரெண்டையுமே வந்து எப்படி வந்து எதிர்கொள்றது வந்து வேற வேற விதமான வேற வேற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. முக்கியமா நம்ம வழிமுறைகள் அது வந்து நிறைய பார்க்கலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுரேஷ் காத்திருக்கிறார் சென்னையிலிருந்து, அவரிடம் பேசலாம். சுரேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சுரேஷ்? பதிவு செய்யுங்க. வணக்கம். மனநல மருத்துவர் வாசுகம்மா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பொது தேர்வு எழுதுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சங்கள்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே முதல் 10 நிமிஷத்துல தன்னுடைய மனநிலை எதை எழுதுறது எதை தொடங்குறதுங்கிறது ஒரு அச்சத்தை எப்படி ஸ்ட்ராட்டஜியோட நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவ போய் இங்க உட்காந்து பயப்படாம ஏற்படுத்தக்கூடிய நிலையை நம்ம தொடர்பு முடியுங்கிறது எனக்கு சொல்லணும். ஓகே, இப்ப வந்து அந்த முதல்ல போன உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாக்குற வரைக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னா ஓரளவுக்கு நான் படிச்சது, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதா வந்திருக்கு அப்படின்றப்ப அந்த பதட்டம் குறைஞ்சிரும். அதை மீறி வந்து இல்ல நான் இதை வந்து படிக்காம விட்டேனே, இந்த கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டம் வர்றப்போ வந்து அந்த நேரம் அந்த டைம்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க படிக்கலன்றா படிக்கல, அவ்வளவுதான். சோ அதை வந்து நம்ம அதை யோசிச்சு வந்து படிச்சதையுமே மறந்து அதை சரியா எழுதாம இருக்கிறத விட என்னால எவ்வளவு பெஸ்ட் என்னால எழுத முடியுமோ அதை வந்து நான் இன்னைக்கு எழுதிட்டு நல்ல மார்க் என்ன மார்க் வருதோ அதை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்ற அந்த மனசை வந்து ஓரளவுக்கு பக்குவப்படுத்திக்கணும். இதை வந்து முதலே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுது, சில நேரம் பார்த்தா அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க. சோ இனிமே என்ன நடக்கும்ன்றது எதுவுமே தெரியாது. இது வந்து அந்த
அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுல போய் பதட்டப்பட்டு படிச்சதையும் எழுதாம வர்றதுக்கு வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா நான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை வந்து பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கணும், டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுக்கணும், அந்த பையனோ அந்த ஸ்டூடெண்ட் பையனோ பொண்ணோ அவங்களும் வந்து அவங்களுக்கே வந்து உருவாக்கி கொள்ளணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போனேன், 2 கொஸ்டின்ஸ் பார்த்தேன், எடுத்த உடனே எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஃபியர் தான் வரும். ஐயோ தெரிஞ்சதும் மறந்து போயிடும் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து அவங்களால கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண முடியாது. இல்ல எனக்கு தெரிஞ்சதையாவது நான் ஒழுங்கா செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அப்ப வராது. அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே டெவலப் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரியான பிராக்டிசஸ் அந்த குழந்தைங்க எடுத்துக்கணும்? ஓகே, ஒண்ணு வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஸ்டடி ஹேபிட்ஸ். ரெகுலரா வந்து இத்தனை மணி நேரம் நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட்ன்றது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேத்ஸ்னாலே கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபோபியா இருக்கு. சோ அதை வந்து தள்ளி தள்ளி போடுவாங்க, சரி அப்புறமா பாத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாம வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஸ்டடி ஹேபிட்ஸ் இருந்து ஒரு மணி நேரம் வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஒரு ரெகுலர் ஸ்டடி ஹேபிட்ஸ் இருக்கிற வந்து நிச்சயமா நிறைய விதத்துல வந்து அவங்க ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட நாள் நெருங்க வந்து ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஓரளவுக்கு நான் எல்லாமே படிச்சுட்டேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கூல்ல வந்து அவங்க பிராக்டிஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறப்ப வந்து நிச்சயமா கான்பிடன்ஸ் வந்துடும். சோ அந்த ரெகுலர் ஸ்டடி ஹேபிட்ஸ்ன்றது வந்து ஆரம்பத்துல இருந்தே வரணும். அது வந்து ஒரு எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு அதுலயும் சில பிள்ளைங்க இருக்காங்க. பட் அது வந்து உங்களோட அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டியை பொறுத்தது, எந்த அளவுக்கு உங்களால வந்து அதை உள்வாங்கி படிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கறத பொறுத்தது. நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், திருவண்ணாமலையிலிருந்து சந்துரு காத்திருக்கிறார். சந்துரு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சந்துரு? பதிவு செய்யுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எப்படி அமைதியா இருக்கணும், இன்னும் எப்படி ரிலாக்ஸா இருக்கணும், எக்ஸாம் எப்படி நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க படிக்கிறது மட்டும் அப்படின்றது இல்லாம எவ்வளவு நேரம் வந்து நீங்க தூங்குறீங்க, என்ன விதமான சாப்பாடு சாப்பிடுறீங்க, இந்த டயட்டும் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் வந்து அந்த ஒரு ஆன்சைட்டி அந்த பயத்தினால வந்து தூங்க மாட்டாங்க. அதை வந்து நீங்க நிச்சயமா வந்து அவாய்ட் பண்ணணும். நல்லா தூங்க, குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது தூங்குற, அப்பதான் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, உங்களோட பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பதான் நீங்க படிச்ச விஷயங்களை வந்து திரும்ப வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தி எழுத முடியும். சோ நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடுன்னா நான் என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு நியூட்ரிஷியஸான சாப்பாடு, ரொம்ப வந்து ஒரு ஃபேட்டியா இல்லாம, இல்ல வந்து அவுட் சைட் ஃபுட் வெளியில வாங்கி சாப்பிடுறது அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப வந்து ஒரு ஹெவியான சாப்பாடுங்க எல்லாமே ஈஸியா வந்து செரிக்கக்கூடிய அந்த மாதிரியான சாப்பாடுங்க. சோ அந்த ஃபுட்டும் உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப சில நேரம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், ஐயோ நாளைக்கு எக்ஸாம், நான் எப்படி பேப்பர் நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா எப்படி, அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க மேபி உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட அவங்களும் உங்களோட மனநிலையில இருப்பாங்க. அதனால இந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறத ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு யார்கிட்ட பேசினா ஓரளவு ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுறது அது வந்து நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். சில பேர்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டென்ஷனும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். சோ அந்த மாதிரியானவங்களை வந்து நீங்க தவிர்த்துட்டு யார்கிட்ட பேசினா உங்களுக்கு அம்மா அப்பா, ஆனா அவங்க சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நிறைய பிரஷரை பிள்ளைங்க கிட்ட கொடுத்துருவாங்க. நீ வந்து நல்லா படிச்சிருக்கியா, நல்லா பண்ணிடுவியா, 90 வாங்கிடுவியா, அப்படியெல்லாம் கேட்கிறப்ப வந்து நல்லா இருக்கிற குழந்தைக்கு வந்து இன்னும் வந்து ஒரு டென்ஷனோ ஆன்சைட்டியோ வந்துடும். சோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு யார்கிட்ட பேச எனக்கு மனசுல வந்து ஒரு அமைதி கிடைக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது வந்து நிறைய விதத்துல உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டாக்டர், இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் ஹால்ல மறக்கிற விஷயம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால மறக்கிறது அப்படிங்கறது ஒன் ஆஃப் த ஒரு பாயிண்டா இருந்தாலுமே ஏன் மறக்குது? பிகாஸ் அதுக்கு டிப்ரெஷன் ஒரு காரணமா இருக்குமா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மேல போடப்படுற ஒரு பிரஷர் போத் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைட், ஃப்ரம் த ஸ்கூல் சைட், டீச்சர்ஸ், அதே மாதிரி ஒரு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான கிரைட்டீரியானால குழந்தைங்களுக்கு இந்த மறக்கிறது, இந்த டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுமா? நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்னால எக்ஸாம் ஹால்ல மறக்கிறன்றது வந்து அதுக்கு நிறைய சான்சஸ் கிடையாது. முக்கியமா வந்து எக்ஸாம் ஹால்ல மறக்கிறது அப்படின்றது முக்கியமான இந்த காரணம் எக்ஸாம் ஹால்ல இம்பாக்ட் கொடுக்குமாங்கிறது தான் என்னோட. கொடுக்கலாம், பட் கரெக்டா அந்த டைம்ல வந்து அது கொடுக்குமான்றது அது ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டியை பொறுத்தது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் வந்து நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றது. ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ஒரு வருஷமா படிக்கிறதோ ஒரு 4 மாசமா படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்க மனசுல வந்து அது பதிஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்தது. இதுவே வந்து ஒரு மேலோட்டமா
ஏனோ தானோன்னு அந்த நேரத்துக்கு படிச்சுட்டு வந்தா அந்த நேரம் புக்கை பாக்குறப்ப வந்து ஏன்னா வீட்டுல வந்து படிக்கிறப்ப எந்த நேரம் நீங்க புக்கை புரட்டி பாக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இருக்காது. சோ அங்க வந்தோன்னு ஒரு மாதிரி எல்லாமே பிளாங்கா போயிடும். இப்ப நம்மளே வந்து சாதாரண ஒரு இடத்துக்கு போறப்ப நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சிருந்தா வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும், ஐயோ இதை விட்டுட்டோமே அப்படின்னா நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு. சோ அந்த நேரம் அந்த பதட்டத்துல அந்த ஆன்சைட்டில வந்து நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. எல்லாமே படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரியா இருக்கும், அந்த நேரம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாம இருக்கும். சோ அதுக்கு வந்து அந்த நேரம் வந்து சரியான ஒரு படிப்பு படிச்சு முடிக்காததான் ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த பிரஷர் வந்து இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு கன்சிக்வன்சஸ பத்தி நினைப்பாங்க, இதுல நான் சரியா பண்ணல அப்படின்னா வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். அதுவும் வந்து உங்களை மனத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த ஞாபக சக்தியை குறைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட மீறின விஷயம் வந்து நீங்க நல்லா படிச்சு அதை வந்து மனசுல சரியா பதிய வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரஷர் எல்லாமே ஒரு பக்கமா போயிடும். இப்படி வந்து நம்ம எவ்வளவோட தாட்ஸோட நம்ம இருக்கலாம், ஆனா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஒழுங்கா போறோம். அந்த மாதிரி நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் வந்து நம்மளோட அந்த எக்ஸாம்ல வந்து எதிரொலிக்காது அப்படிங்கறது. டிப்ரெஷன்ன்றது வந்து அது ஒரு கிளினிக்கல் டேர்ம். அதை விட வந்து நம்ம வந்து ஒரு மனசு வந்து ஒரு டவுன் ஆகி என்னால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு இழப்பீங்க இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்காது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்க சொல்றது என்னன்னா, பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சூஸ் பண்ணி படிச்சாங்கன்னா இதுல நிறைய பிரச்சனைங்க வந்து குறையும். விழுப்புரத்திலிருந்து பத்ரி நாராயணன் என்கிற இணையர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பத்ரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க பத்ரி, தொடர்ந்து பேசுங்க பத்ரி. மேடம் வணக்கம் மேடம். என்னோட பையனுக்காக இந்த கேள்வி கேக்குறேன் மேடம். சொல்லுங்க. என்னோட சன் இப்போ +1 படிக்கிறான். சரி. அடுத்த வருஷம் +2 எழுதணும். எனக்கு பேசிக்கலா 3 சந்தேகத்தை கேக்குறேன். சொல்லுங்க. அதாவது எந்த பாடம் படிச்சாலும் அதுல வந்து மார்க் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்து அதுக்கு அடுத்த டெஸ்ட்லயோ அடுத்த எக்ஸாம்லயோ அதுக்கு அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அவனோட விஷயம் வந்து என்ன இருக்குன்னா நான் +2ல எல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்றான். மார்க் எல்லாம் டெஸ்ட் மார்க் எல்லாம் பார்க்கும்போது +2ல எடுத்துருவேன் அப்படின்றான். ஆனா +1ல வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா வருது. இப்போ கோர் சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் கம்மியா எடுக்கிறான். ஒரு 60% அந்த மாதிரி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 80%, 75%, 80, 85 அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நான் +2ல எல்லாம் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து அந்த ஹேபிட் வந்து இந்த வருஷமே நீ பிராக்டிஸ் பண்ணாதான் அடுத்த வருஷம் உன்னால அந்த ஸ்பீடப் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னா அவன் எடுத்துக்க மாட்டேன்றான். அதுதான் மேடம், அதுக்காக தான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிறேன். இது வந்து உங்க பையன் மட்டும் இல்ல, இதுல இந்த 11th +1ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ற ஒரு பெரிய தப்பு இது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பதான் 10th முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. 10th முடிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை செஞ்சா போதும், 11th எல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அத வந்து சில பேரண்ட்ஸ் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சீனியர்ஸ் வந்து அதாவது இப்ப வந்து ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதை சொல்லுவாங்க, நீ வந்து 11th எல்லாம் ரொம்ப சீரியஸா படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சோ அதனால வந்து இது வந்து உங்க பையன் மட்டும்தான் அப்படின்றது இல்ல, இது பொதுவாவே நிறைய 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் தான். இது வந்து நீங்க என்னன்னா ஒரு 12th படிக்கிற ஒரு நல்லா படிக்கிற ஒரு சின்சியரா படிக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து அவங்கள பேச வைக்கலாம். என்னென்ன மாதிரி அவங்க 11thல நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணதுனால 12th வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு விஷயம். அதாவது ஒரு சீனியர்ஸ் கிட்ட சொல்றது. அது மட்டும் இல்லாம ஒரு பேரண்ட்ஸா வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து உங்களை விட வந்து அவங்களோட நண்பர்கள் சொல்றதுதான் ஒரு பெரிய விஷயமா படும். இந்த பையனே படிக்கணும்னு நினைச்சா கூட அவங்க சுத்தி இருக்கிறவங்க இதே இப்பவே நீ வந்து இவ்வளவு சீரியஸா படிக்கிற, அது 12thல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இதை வந்து ஓரளவுக்கு நீங்க சொல்லிதான் மாத்த ட்ரை பண்ணணுமே ஒழிய இது வந்து இவருக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்றத இல்ல. இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட். இது அவங்க கிட்ட என்ன சொல்லணும், இது வந்து ஒரு அடிப்படை, ஏதாவது ஒரு பேசிக். இதுல வந்து நீங்க ஒரு தரோவா நல்லா படிச்சாதான் அது வந்து 12thல வந்து இன்னும் வந்து நல்ல விதமா நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும். இது ஒண்ணுதான் நீங்க வந்து இப்ப செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு 12thல வந்து என்னென்ன மாதிரி அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து மார்க்ஸ் குறையிறப்போ வந்து அதனால என்னென்ன பிரச்சனை வரும், இல்ல 11thல வந்து அந்த ஒரு அடிப்படை நாலேஜ் வந்து சரியா இல்லைன்னா 12th வந்து அது எந்தெந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்றது ஒரு டீச்சர்ஸ் கிட்டயோ ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ பேசுறதுனால ஓரளவுக்கு வந்து அந்த உங்க பையனுக்கு வந்து அந்த ஒரு சீரியஸ்னஸ் வரும். இல்ல நான் 11thலயே ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது.
இந்த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் among the students இதையும் வந்து நம்ம முன்னாடில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஆட்டிடியூட்ன்றதை விட நல்லா படிக்கணும்னு நினைச்சா கூட வந்து சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க. இப்பதானே 10th இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டு வந்தோம், இப்ப 11th ஒரு வருஷம் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. சோ 11th-க்கும் 12th-க்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரியா இருக்கிறதுனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. ஆவடியிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார் நித்யானந்தம். அவரிடம் பேசலாம். நித்யானந்தம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நித்யானந்தன் பேசுறேன். என் பையன் பொண்ணு 2 பேரும் +2 படிக்கிறாங்க மேடம். எக்ஸாம் எழுத போறாங்க. சரி. பொண்ணு வந்து படிக்கிறதெல்லாம் உடனே மறந்து போகுதுன்னு சொல்லுது. சரி. திருப்பி ரிவிஷன் பண்ணாதான் அது ரிமைண்ட் ஆகுது. ஓகே. அதே மாதிரி பையன் வந்து ஒரு ஃபியர் ஆகுறான் மேடம். ஒரு எக்ஸாம்னால ஒரு பயம் வந்துடுது அவனுக்கு. சரி, இந்த எக்ஸாம் ஃபியர் வந்து எதனால அப்படின்றது நாங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். சோ அது வந்து அது சரியா இருக்கா அப்படின்றத பாருங்க. அதை விட வந்து அந்த பயம்ன்றது வந்து எக்ஸாம் எழுத போறப்போவா இல்ல வந்து எப்பவுமே வந்து எக்ஸாம் நினைச்சு அந்த மாதிரி பயமா? எக்ஸாம் எழுத போகும்போது மேடம். ஓகே, அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வந்து அதை பத்தி நினைச்சு பயப்படுற மாதிரியா இருந்தா நீங்க வந்து வீட்லயே வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொடுக்கணும். ஒரு எப்படி எக்ஸாம் எழுத போறப்ப வந்து எப்படி ஒரு தனியார் ரூம்ல இருந்து எழுதுற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுதுறது, அந்த மாதிரி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப திரும்ப அதை பண்ண வைக்கிறப்போ ஓரளவுக்கு வந்து அந்த எக்ஸாம் ஆன்சைட்டி எக்ஸாம் பயமா வந்து நீக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த படிச்ச சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு தரோவா படிச்சு என்னால வந்து கான்பிடண்டா என்னால வந்து எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த பயத்தோட லெவல் வந்து ஓரளவுக்கு குறையும். நிச்சயமா வந்து நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஆன்சைட்டி அந்த பயம் கட்டாயமா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா சரியா வந்து அதை படிக்கிற விதத்திலையும் அதை வந்து எந்த மாதிரி எந்த அளவுக்கு என்னால வந்து எழுத முடியும். நான் படிச்சது வந்து அப்படி சில பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா எழுதுறப்ப வந்து நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கான ஒரு பிராக்டிஸ வந்து எப்படி நீங்க வந்து வீட்டுல கொடுக்கலாம், இல்ல அது சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸோ டியூஷன்ல வந்து நீங்க எப்படி அதை வந்து அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் எடுக்கலாம் அப்படின்றத அது ஒரு தடவை அதை வந்து நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. உங்களோட பொண்ணுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடுது அப்படின்றது வந்து அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இதுதான். நிறைய விஷயங்களை வந்து எழுதி பார்க்க சொல்லுங்க. சில நேரம் நம்ம வந்து சும்மா வந்து ஓரளா படிக்கிறப்ப வந்து எல்லாமே நல்லா படிச்ச மாதிரியா இருக்கும், எழுத போறப்ப மறந்துடும். சோ அந்த முக்கியமான ஓரளவுக்கு வந்து +2 அப்படின்றப்ப இந்த சப்ஜெக்ட்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப எழுத வைக்கிறது, இந்த மாடல் டெஸ்ட்ங்களை வந்து திரும்ப திரும்ப பண்ணி பாக்குறது வந்து ஓரளவுக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து 2 பிள்ளைங்களுக்குமே ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா இன்னைக்கு வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில தேர்வு பயத்தை எதிர்கொள்வது எப்படி, அதே மாதிரியே பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் என்ன, அந்த மாதிரி பயம் வரும்போது அது மட்டும் இல்லாம தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.